வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பலாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நம்ம பலாப்பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம், பலாப்பழத்தினுடைய விதைகளையுமே உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாங்க. இதில் எல்லாமே விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தெல்லாம் வளமான இருந்திருக்கு. பலாப்பழத்தை நம்மளோட உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான ஆரோக்கியம் மேம்படுவதற்கு மற்றும் குடல் சுத்தமாக ஆகிறதுக்கெல்லாமே பலாப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலாப்பழத்தில் டயட்ரி நார்ச்சத்து, அதாவது டயட்ரி ஃபைபர் மிக அதிக அளவில் இருக்குது. ஸோ அதுதான் காரணம். இதனால் மலச்சிக்கல் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். பலாப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதெல்லாம் குணப்படுத்துறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால உங்களுடைய குடல் பாதுகாப்பாக இருக்கும். குடலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகளை வெளியேற்றி பெருங்குடல் புற்றுநோய் அதெல்லாமே உங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல முடியும்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலேயே தேங்க வைக்காம குடல்களிலிருந்து வெளியேற்றிவிட்டு வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக் கொள்வதற்கு பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு பலாப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலாப்பழங்கள் நிறைந்திருக்கக்கூடிய விட்டமின் சி சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான். ஸோ இது தொற்று நோயை நமக்கு தடுக்கும். அதாவது ரத்த வெள்ளை அணுக்களினுடைய செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறதுக்கும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை வராமல் தடுத்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கிறதுக்குமே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பலாப்பழம் நமக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய உடலில் அந்த செல்கள் பாதுகாப்பாக இருக்கும். உடலினுடைய செல்கள் சேதமடைவதை முன்னாடியே தடுத்து ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு ஆற்றலையுமே நம்ம பலப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொண்டு நம்மை ஒரு ஆரோக்கியமான உடல் உறுப்பாக நம்ம ஆரோக்கியமான ஒரு மனிதனாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த இம்யூன் சிஸ்டத்தையே நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அதனால ஒரு புதுவிதமான நோய் கிருமி உங்களை தாக்கி எந்த விதமான நோய் வரக்கூடிய அபாயத்தையும் உங்களுக்கு கொடுக்காது. பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே உங்களுக்கு வராது. பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதே போல் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், அந்த மாதிரி ப்ராப்ளத்திலலாம் விடுபட்டு இதயத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா பலாப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலாப்பழங்களில் பொட்டாசியம் சத்து, அந்த பொட்டாசியம் தாது உப்பு தாராளமான அளவில் இருக்குது. இது நமக்கு ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர், அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடலில் இருக்கக்கூடிய சோடியத்தினுடைய அளவை சமன்படுத்தி உயர் ரத்த அழுத்தத்தை, அந்த ஹை பிபியை குறைக்கிறதுக்கு பொட்டாசியம் சத்து பலாப்பழங்கள் உதவி பண்ணும். இதனால் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம், எந்த விதமான நரம்புகள்லையும் இறுக்கங்கள் இல்லாமல் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால தமனிகளில் ரத்தம் சீராக பாய வழிவகை செய்வதன் மூலமாக மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் மற்றும் பக்கவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரோக் பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அப்போது இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளணும், இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் கொடுக்கணும் அப்படின்னாலுமே பலாப்பழங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்மளுடைய எலும்புகளுக்கு வலிமை கொடுக்கறதுக்கெல்லாமே நம்ம தொடர்ந்து பலாப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலாப்பழங்களில் கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய 2 ஊட்டச்சத்துக்களுமே நிறைந்திருக்கு. இதனால எலும்பு அடர்த்தியை பலாப்பழம் உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ எலும்புகளினுடைய வலிமையை அதிகரிக்கிறதுக்கான அந்த மெக்னீசியம் மிகவும் அவசியம். ஸோ இது உங்களுடைய உடலில் கால்சியத்தை உறிஞ்சுவதற்கு உதவி பண்ணி எலும்புகளை பலப்படுத்தும். ஸோ இந்த ஊட்டச்சத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பலாப்பழங்கள் இருக்குது. இதனால் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்தி நீங்கள் வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக ஆஸ்டியோபோரோசிஸ் மட்டும் கிடையாது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பலாப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து நீங்கள் பலாப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பலாப்பழங்கள் இருக்கக்கூடிய அயன், அந்த இரும்பு சத்து தான். ஸோ இரும்பு சத்து உங்களுக்கு அதிகரிக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் அதிகரிக்கும். ஸோ ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு போதுமான அளவு ஆக்சிஜன் சப்ளைவை கொடுக்கும். இதனால தான் நம்ம சுறுசுறுப்பாக செயல்படுறோம். ரத்த ஓட்டம்லாம் நமக்கு சீராக இருக்குது. ஸோ மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் உங்களுக்கு கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே இருக்காது. நீங்கள் பலாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அறிகுறி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். உடல் சோர்வை நீக்கி ரத்த சோகையை வராமல் தடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பலாப்பழங்கள் இருக்கக்கூடிய தாமிரச்சத்து, காப்பர் இருக்குங்க இல்லையா, அது தைராய்டு சுரப்பி சீராக இயங்குறதுக்குமே நமக்கு உதவி பண்ணும். ஸோ உங்களுடைய உடலுக்கு உடனடி எனர்ஜி வேணும்,
இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும் அப்படின்னா அந்த உடனடி ஆற்றல் பெறுவதற்குமே நீங்கள் பலாப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னென்னா பலாப்பழங்களில் சுக்ரோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் போன்ற இயற்கை சர்க்கரைகள் இருக்குது. கடுமையான உழைப்பு அல்லது உடற்பயிற்சிக்கு அப்புறம் பலாப்பழம் சாப்பிடுவது உடலுக்கு தேவையான உடனடி எனர்ஜி, அந்த எனர்ஜியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் வழங்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பலாப்பழங்கள் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று அளவோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.